பிள்ளையே, இன்னைக்கு கர்த்தர் ஒரு 300 பேரை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். அதில் முதலாவதாக அவருடைய ஃபர்ஸ்ட் குணம் என்ன அப்படின்னு சொன்னால் தாமதமாகிறதுனா. இப்போ சகரியாவுக்கு என்ன நடந்துச்சு? ஆண்டவர் சொல்றாரு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன். உடனே சகரியா ஆண்டவரை பார்த்துக்கிற, என்னைக்கு ஜெபம் பண்ணது, என்னைக்கு ஜெபம் பண்ண நான் என் விண்ணம், நான் கொஞ்ச நாளாவே ஜெபம்லாம் விட்டுட்டேனே, நான் ஜெபம் பண்றதே இல்லையே. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, சகரியா தான் ஜெபித்த ஜெபத்தை மறந்தே போயிட்டாரு. அந்த குழந்தைக்காக ஜெபம் பண்ணார், அந்த ஞாபகமே இல்லை, அதை விட்டே ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா நான் நம்புறேன், அவர் மறந்தாலும் பரலோகம் அந்த ஜெபத்தை மறக்கவே இல்லை. அந்த ஜெபத்தை மறக்கவே இல்லை. பரலோகம் ஜெபத்தை மறக்காது. நம்முடைய ஜெபத்தை பரலோகம் கேட்கும். அல்லேலூயா. நான் மறக்கவே முடியாது. நான் இந்த சரவணம்பட்டி பக்கத்திலே 2003 ஆண்டு பைபிள் காலேஜ் 3rd இயர் படிக்கிறேன், 3வது வருஷம் படிக்கிறேன். ஃபஸ்ட் இயரில் செலவு கொஞ்சம் கம்மி தான். செகண்ட் இயர்லையும் செலவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். வெறும் ஃபீஸ் 300 ரூபா தான். ஒரு மாதத்துக்கு 100 ரூபா தான் ஃபீஸ் வாங்கினாங்க. ஆனால் அந்த நோட்டெல்லாம் கொஞ்சம் ஜெராக்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கும், அதுக்கு மட்டும்தான் செலவு பண்ணோம். ஆனால் 3rd இயர் படிக்கும்போது பெரிய செலவு இருக்குது. ஏன் அப்படின்னா எல்லா நோட்ஸும் ஜெராக்ஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த கிராஜுவேஷன் வரும் பாருங்களேன், அந்த பட்டமளிப்பு விழா. அந்த பட்டமளிப்பு விழா அப்படின்றது ஒரு கல்யாணம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஒரு ஊழியக்காரனுக்கு 3 வருஷம் படித்து முடிச்சுட்டு அந்த கிராஜுவேஷனை வாங்குறது அப்படின்றது அன்னைக்கெல்லாம் ஒரு பெரிய காரியம். அது அப்போ அந்த 3rd இயர் நான் படிக்கிறேன். இப்போ அந்த வருஷம் அந்த 1ஆம் தேதி ஆராதனையிலே சரவணம்பட்டியிலே இருக்கிற ஒரு சர்ச் ஆஃப் காட் சபையில் என்னையும் என் கூட சேர்ந்த ஒரு 4-5 பேரையும் அந்த நியூ இயர் சர்வீஸுக்காக அனுப்புனாங்க. அப்போ பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட் எப்போவுமே முதல் லைனில் தான் உட்காரணும்னு ரூல் இருக்குது. அதனால நானும் அந்த தம்பிங்களும் முதல் லைனில் உட்காந்துருக்குறோம். இந்த சாட்சியை சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். அப்போது அந்த முதல் லைனில் உட்காந்துருக்கும் போது காணிக்கை நேரம் வந்தது. அப்போ அந்த பாஸ்டர் அனௌன்ஸ் பண்ணுறாரு. என்ன அனௌன்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் என்றைக்கும் காணிக்கை போடுறீங்க, அது நான் அதை இது பண்ணலை, ஆனால் இன்றைக்கி 1ஆம் தேதி நீங்கள் ஃபஸ்ட்டு காணிக்கையை செலுத்த போகிறீங்க. அப்போ உங்களுடைய காணிக்கையை என்ன பண்ணக்கூடாதுன்னா, பெட்டிக்குள்ளே விடும்போது சத்தம் வராமல் போடுங்க அப்படின்னு சொல்கிறார். சொல்லும்போதே நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே என் கையில் அப்போ எவ்வளோ இருக்குன்னா 25 காசு அப்படி தான் இருக்குது, 25 பைசா. அது எனக்கு என் கையில் அந்த சில்லற காசு தான் இருக்குது. என்னால் ஒன்றுமே சொல்ல முடியல. நான் இப்போ அதுவும் ஃபஸ்ட் லைனில் உட்காந்துருக்கிறேன். இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு அவர் சொல்லிட்டாருன்னா முதல்ல விடுறதே என்ன தான் கேட்கும், சவுண்டு கேட்கும். அப்போ நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே இந்த மாதிரி நான் காசே என்கிட்ட இல்லை, இது உங்களுக்கு தெரியும், அதனால் இன்றைக்கி பாஸ்ட்டு பின்னாடியிலேருந்து காணிக்க போடுங்கன்னு சொன்னால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அப்படியே மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே பாஸ்டர் சொல்கிறாரு, இன்றைக்கி ஒரு மாற்றம் பண்ண போகிறோம், எப்போவுமே முன்னாடி தான் காணிக்க போடுவாங்க, இன்றைக்கி பின்னாடியிலேருந்து காணிக்க போடுவாங்க அப்படின்னு. உடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஆண்டவரே பரவாயில்ல, இப்போ ஜெபம் பண்ண இந்த குட்டி ஜெபத்தை கூட கேட்டிங்களே அப்படின்னு அந்த 25 பைசாவை கையில் வச்சுட்டு நான் என்ன ஜெபம் பண்ணேன் அப்படின்னா, இந்த வருஷம் எனக்கு தேவைகள் அதிகம், இந்த வருஷம் எப்படி நான் கிராஜுவேஷனை முடிக்க போகிறேன்னு எனக்கு தெரியல, யார் எனக்கு உதவி செய்ய போகிறான்னு கூட எனக்கு தெரியல, ஆனால் நான் ஒன்றும் பண்ண போகிறேன், இந்த வருஷம் நீர் எனக்கு எவ்வளவு கொடுக்க போறீர் அப்படின்றத நான் நோட்டில் எழுத போகிறேன் ஆண்டவரே அப்படின்னு அந்த 25 பைசாவை 2003ஆவது ஆண்டு அந்த காணிக்கை பெட்டிக்குள்ளே ஜெபம் பண்ணிகிட்டே போகிறேன். ஸோ அந்த வருஷம் முடிக்கிற வருஷம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிராஜுவேஷன் நெருங்கிருச்சு. எல்லாருமே ஒயிட் ஷர்ட்டு, ஒயிட் பேண்ட்டு, ஷூ, டை எல்லாம் வாங்கிட்டாங்க. அப்போ எனக்கு எதுவுமே கிடைக்கல. ஒயிட் ஷர்ட்டும் கிடைக்கல, ஒயிட் பேண்ட்டும் வரல, எனக்கு ஷூ வாங்குறதுக்கு பணமும் வரல, எனக்கு டையும் இல்லை. அப்போ ஷூ என்னுடைய 3rd இயர் இன்னொரு ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருந்தார், பாஸ்டர் ரூபன் அப்படின்னு, அவர்கிட்ட ஷூ வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் டை ஒன்று அவரே கொடுத்தாரு. அதுக்கப்புறம் என்னுடைய பழைய ஒயிட் பேண்ட், ஒயிட் சட்டை எல்லாத்தையும் அயன் பண்ணி, ஆனால் எல்லா பசங்களும் என் கூட படிக்கிறவங்க எல்லாருமே அவங்க பார்த்தீங்க அப்படின்னா பேண்ட்டை போட்டு பார்க்குறாங்க, சட்டையை போட்டு பார்க்குறாங்க, ஃபிட்டிங் கரெக்டாக இருக்குதா, சரியாக இருக்குதா, கிராஜுவேஷனுக்கு இதை தான் நான் போட போகிறேன், இதுதான் எல்லாமே பயங்கரமான ஒரு சந்தோஷமான நேரம். ஆனால் எனக்கு வருத்தமாலாம் இல்லை, ஆனாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. சரி ஓகே, நமக்கு தான் யாருமே இல்லை போல தெரியுது, பட் ஆண்டவர் இருக்கிறாரு, இந்த விஷயத்தை வச்சே நம்ம அதை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி. அப்போது கிராஜுவேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு 7 நாளைக்கு முன்னாடி எங்கள் பாஸ்டர் கோயம்புத்தூருக்கு வர்றாரு. எங்கள் பாஸ்டர் வந்த உடனே கேட்டார், கிராஜுவேஷனுக்கு துணியெல்லாம் எடுத்துட்டியான்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், இருக்கிறத ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னேன். என்னன்னு கேட்டு பெர்மிஷன் கேட்டுட்டு கோயம்புத்தூரில் அந்த டவுன் ஹால் பக்கத்தில் இருக்கிற சென்னை சில்க் ஷாப்பு இருக்கிறதுலே பெரிய கட்டடம், அந்த மாதிரி பெரிய கட்டடத்தை நான் பார்த்ததே இல்லை, அங்கே கூட்டிகிட்டு வந்தார். அவ்வளோ பெரிய கட்டடம். உள்ளே போயிட்டு எங்கள் பாஸ்டர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், இருக்கிறதுலே ஒயிட்டில் எந்த துணி காஸ்ட்லியாக இருக்குதோ அந்த துணி இவன் சைஸுக்கு வெட்டி போடுங்க அப்படின்னு. ஸோ உண்மையிலேயே
அந்த இயர் முடிச்சதற்கு பிற்பாடு நான் என்னுடைய டைரியை புரட்டி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 25,000 ரூபாவுக்கு மேல் ஆண்டவர் 2013ஆவது வருடம் என்னுடைய படிப்பினுடைய தேவைக்கு தந்திருந்தார். காற்றையும் காண மாட்டாய், மழையையும் பார்க்க மாட்டாய், ஆனாலும் பள்ளத்தாக்கை தண்ணீரால் நிரப்ப பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உங்களை நடத்த மாட்டாரா? உங்களை நடத்த மாட்டாரா? உங்க கைகளை ஆசீர்வதிக்க மாட்டாரா? உங்களை தூக்கி நிறுத்த மாட்டாரா? அவர் தரிசனம் நிறைவேறாமல் போகுமா? நான் நம்புறேன். இல்லை இல்லை, எனக்கு ஒருவர் உண்டு, எனக்கு ஒருவர் உண்டு, நான் ஆராதிக்கிற ஒருவர் உண்டு. அவர் பெரிய தெய்வம். அவர் சமூகத்திலே நேரத்தை செலவிடுகிறவர்களை அவர் வெட்கப்படுத்த மாட்டார். அவர் வெட்கப்படுத்த மாட்டார். நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஒன்றும் இல்லாத நிலைமையிலே சகலமும் படைத்தவர் என் தேவன், நான் ஆராதிக்கிற தேவன். அவரே தேவன், யெகோவா என் தேவன். ஆமென். கரங்களை தட்டி சேர்ந்து பாடி, ஒன்றும் இல்லாத நிலைமையிலே சகலமும் படைத்தவர் என் தேவன். பானையில் மா இல்லாமல் போனாலும், கலயத்தில் மா இல்லாமல் போனாலும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். பரிசுத்தவான்களை நடத்தின தேவன் என்னோடு கூட இருக்கிறார். எல்லாருடைய கரங்களையும் தட்டி ஆமென். ஒன்றும் இல்லாத நிலைமையிலே சகலமும் படைத்தவர் இன்றே. ஒன்றும் இல்லாத நிலைமையிலே சகலமும் படைத்தவர் இன்றே. அவரே தேவன், யெகோவா என் தேவன். நீரே தேவன், யெகோவா. உற்சாகமாய் பாடி, ஒன்று இல்லாத நிலைமையிலே சகலமும் படைத்தவர். சகலமும் படைத்தவர் என் தேவன். நீரே தேவன், அவரே யெகோவா என் தேவன். அவரே தேவன், யெகோவா என் தேவன். பானையில் மாவு குறைந்து போனாலும், எண்ணெய் தீர்ந்து போனாலும், பானையில் மாவு குறைந்து போனாலும், கலயத்தில் எண்ணெய் தீர்ந்து போனாலும், எலியாவின் தேவன் நம்முடன் உண்டு. எலியாவின் தேவன் நம்முடன் உண்டு. காகங்களை கொண்டு போஷிப்பாரே, காகங்களை கொண்டு போ. கைகளை மேல தட்டி, அவரே யெகோவா என் தேவன். சொல்லு, அவரே யெகோவா. நீரே கரங்களை தட்டி முழு பலத்தோடு நன்றியப்பா, 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 நன்றியப்பா. கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பாய். நீர் அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பாள்களை முறித்து, அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை நான் உனக்கு தருவேன், நான் உனக்கு தருவேன். அவன் தேவனுடைய ஆலயத்திற்கு போய் தாமதமானதினால் அங்கே இருக்கிறவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். காரணம், நெடுநாளைக்கு முன்பாக ஜெபித்த ஜெபம் கேட்கப்பட்டது. நம்முடைய ஜெபம் நாமே மறந்திருந்தாலும் பரலோகம் மறக்காது, தேவன் மறக்க மாட்டார். உங்க ஜெபத்தினுடைய பதிலை நீங்க பார்ப்பீங்க. சகரியா பார்த்தது உண்மையானால் கர்த்தர் உங்களை பார்க்க பண்ணுவார். ஸோ ஆண்டவருடைய சமூகத்தில் தாமதம் பண்றவங்களுக்கு இருக்கிற வெற்றியை பாருங்க. அது ஒரு பெரிய சாப்டர். அதுக்கப்புறம் யோவானை குறித்து ஆண்டவர் பேசி, அந்த யோவானையும் சாதாரணமா இல்ல, எப்படி எவ்வளோ பெரிய தேவ மனுஷனா. நான் நம்புறேன், நீங்க மட்டும் ஒதுங்குங்க ஆண்டவருடைய பிள்ளையை. வாலிப தம்பி, ஆண்டவர் உன்னோட ரொம்ப நெருக்கமா
உன்னோட டைரக்டா ஆண்டவர் பேசுறாரு. டைரக்டா ஆண்டவர் பேசுறாரு. எல்லாம் எங்க இருந்து ஆரம்பிக்குது தெரியுமா? எங்கிருந்து ஆண்டவரே, இந்த பிரசங்கத்தை நீங்க கேட்கும் போதே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் இனி அவசரமா ஓடி என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. சத்துரு உங்களை இருக்க விட மாட்டான், சத்துரு உங்களை தள்ளிட்டே இருப்பான். ஆனா செவி கொடுத்துறாதீங்க, செவி கொடுத்துறாதீங்க. கடினமாய் என்ன நடந்தாலும் நான் இருப்பேன், தாண்டுவேன். அந்த சத்துருவை ஜெயிக்கணும். தேவ சமூகத்தில் இருக்க விடாதபடி சத்துரு உங்களை போராடுவான். நீங்க அந்த போராட்டத்தை விட்டு வெளியே வரணும். நீங்க முழங்கால் படி இட அப்படியே யுத்தம் நடந்து கொண்டே இருக்கும். இது பெரிய யுத்தம். நீங்க தேவ சமூகத்தில் உட்கார்றது சும்மா இல்ல, இது மறைவிடத்திலே செய்கிற யுத்தம். இது மறைவிடத்திலே செய்கிற யுத்தம். அங்கே சத்துருக்கு இருக்க முடியாது, பிரச்சனைக்கு இருக்க முடியாது. இப்போ அந்த ஜெப வல்லமை கேளுங்க, ஏசப்பாட்ட கேளுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அந்த களைப்பு மாறுவதாக, அந்த பலவீனம் மாறுவதாக. நீங்க வாக்கு கொடுத்தீங்கல்ல, ஆமென். சரீரம் பலவீனம் உள்ளதுதான், ஆவி உற்சாகம் உள்ளது. இப்போ அந்த ஆவியை உற்சாகப்படுத்துங்கப்பா, உற்சாகப்படுத்துங்கப்பா. உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை ஜெப ஆவி, ஜெப வரம், ஜெப அபிஷேகம் இறங்குவதாக. அந்த சரீரம் பலன் அடையட்டும், அந்த மனசு பலன் அடையட்டும், அந்த சத்தம் பலன் அடையட்டும், அந்த கண்கள் பலன் அடையட்டும். கேளுங்க. வல்லமை. அக்கினி. இந்த 6வது நாள் கர்த்தருடைய அக்கினி ஊற்றப்படுகிறது, ஜெப அக்கினி ஊற்றப்படுகிறது. ஓ ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 9வது அதிகாரத்தினுடைய 9ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை வாசிக்க போறோம். 7ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரத்தில் 7ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை ஃபர்ஸ்ட் வாசிச்சு அதுக்கப்புறம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்திருந்து அந்த சேனிடத்திற்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். போக பயப்பட்டாயானால் முதல் நீயும் உன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனிடத்திற்கு போய் அங்கே என்ன பேசுகிறார்கள் என்று கேள். பின்பு சேனையிடத்திற்கும் போக உன் கைகள் திடப்படும் என்றான். அப்படியே அவனும் அவன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனைக்கு முன்னணியிலே ஜாமம் காக்கிறவர்கள் இடம் மட்டும் போனார்கள். மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்திய புத்திரரும் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். அவர்களுடைய ஒட்டகங்களுக்கும் கணக்கில்லை. கடற்கரை மணலை போல திரளாய் இருந்து கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அதாவது, இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன். சுருட்டி இருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்திற்கு உருண்டு வந்தது. அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது. கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். கர்த்தருடைய பிள்ளைகளே, கிதியோன் என்கிற ஒரு தேவனுடைய மனிதன். எல்லாரும் தங்களுடைய வீட்டிலே ஒதுங்கி விட்டார்கள். யாருமே அந்த இடத்துல போரடிக்கவில்லை. காரணம், அத்தனை பேரும் இவர்களுக்கு எதிரி. வேதம் சொல்லுது, இவர்களுக்கு விரோதமாய் வந்திருக்கிறவர்களை போய் பார்த்தா பாளையத்துல வந்து அவங்க எப்படி இருந்தாங்களாமா, வெட்டு கிளிகளை போல அப்படியே பரம்பி கிடந்தாங்களாம். அவ்வளவு யுத்த வீரர்கள். அப்போ ஆண்டவர் வந்து கிதியோனை பார்த்து சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல மீதியானியரை முறியடிப்பாய். உன் கண்ணு முன்னாடி லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. உன் கண்ணுக்கு முன்னாடி வெட்டு கிளிகளை போல யுத்த வீரர்கள் பரம்பி இருக்கிறாங்க. ஆனா நீ லட்சமா பார்க்காத, நீ 1000 பார்க்காத, நீ ஒன்ன மட்டும் பாரு, ஒரே ஒருத்தனை பாரு. நீ ஒருவனை முறியடிக்கிறது போல இந்த பெரிய பிரச்சனையை முறியடிப்பாய். இந்த சத்தத்தை கேட்கிறவர்களுக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள் முன்னாடி இருக்கிற பிரச்சனை திரளானது, அது
கணக்கில் அடங்காதது, அது உங்களுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அந்த பிரச்சனையை நீ 1000 பேரை பார்க்க வேண்டாம், ஒரு பிரச்சனையை முறியடிக்கிறது போல, ஒன்ன முறியடிக்கிறது போல சுலபமாய், இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஆமென் என்று நம்புறவர்கள் இது நடக்கும், இது நடக்கும். அந்த திரளான பிரச்சனையை, பல பிரச்சனை சுற்றி இருக்கிற எல்லா பிரச்சனையும் ஒரு மனிதனை முறியடிக்கிறது போல் நீ எல்லாவற்றையும் முறியடிப்பாய். அப்ப ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லி அவனிடத்துல சொல்றாரு, உனக்கு சந்தேகமா இருக்குதா, உன்னை கொண்டு நான் அப்படி செய்ய மாட்டேன்னு நீ நினைக்கிறியா, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ அப்படி நினைக்கிற அப்படின்னு சொன்னா நீ எங்க போ அப்படின்னா, இங்க இருக்காத, ஸ்ட்ரைட்டா எதிரியினுடைய பாளையத்திற்கு போ, அங்க உன்னை குறித்து என்ன பேசிக்கிறாங்க அப்படின்றத கேளு அப்படின்றாங்க. உடனே கிதியோனும் பூராம் என்கிற அந்த மனுஷனும் 2 பேரும் சரி, ஆண்டவர் சொன்ன உடனே அவனும் என்னத்தை தான் அப்படி பேசுறாங்க அப்படின்னு கேட்டா, அங்க 2 பேர் எழும்பி உட்கார்ந்துட்டு கதை சொல்றான். ஒருத்தன் சொல்றான், நான் ஒரு சொப்பனத்தை பார்த்தப்பா, ஒரு வார்கோதுமை அப்பம், அது சுருண்டு அப்படியே அங்கே இருந்து வருது, அவங்களுடைய இடத்திலிருந்து வருது. வார்கோதுமை அப்புறம் வர 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 ரொம்ப பெருசாகி நம்ம போட்டிருக்கிற கூடாரத்தின் மேல மோதுது. அந்த கூடாரத்தில் ஒரு வார்கோதுமை அந்த அப்பம் மோதி நம்முடைய கூடாரம் என்ன பண்ணுது, விழுந்து போறதா நான் பார்த்தேன்ப்பா. அப்போ தனக்கு எதிராய் வருகிறது வார்கோதுமை அப்பம், அது கொஞ்சம் மாவு, அது கையிலே இருக்கிற ஒரு உருண்ட அளவிற்கு மாவு, அந்த மாவுலே செய்யப்பட்டிருக்கிற அந்த வார்கோதுமை அப்புறம் உருண்டு அவங்க போட்டிருக்கிற பெரிய கூடாரத்தை அப்படியே தள்ளி போட்டதை அந்நியன் பார்க்கிறான், எதிரி பார்க்கிறான். நான் நம்புறேன், எதிரியினுடைய பார்வைக்கு நீங்க வார்கோதுமை அப்பமா இருக்கலாம், சுருட்டப்பட்ட சின்ன அப்பமா இருக்கலாம், ஆனா உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்கிறவர் பெரியவர். இயேசு பெரியவர். சிஸ்டர், உங்களுக்குள்ள இருக்கிற கர்த்தர் பெரியவர். பிரதர், எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். நமக்கு முன்பாக இருக்கிற கூடாரம் அது எவ்வளவு வலிமை பொரியந்திதான் இருந்தாலும், ஆமென், அது வெட்டு கிளிகளை போல திரளா இருந்தாலும், இந்த வார்கோதுமை அப்பம் இது தேவனுடைய கையிலே பலப்படுத்தப்பட்டு உருவாக்கப்பட்டு, ஆமென், சுருட்டப்பட்டு இது கடந்து போய் எதிரியினுடைய பாளையத்தை நம்புறவங்க கரங்களை தட்டி முழு பலத்தோடு, நான் தான் என்ன கொண்டு என் பிள்ளைய கொண்டு நடக்கட்டும் ஜெபம் பண்ணுங்க. எஸ் 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 ப்ரே. இயேசுவே இயேசுவே, இப்போ அந்த அபிஷேகம் எங்கள் பிள்ளைகள் மேல் இப்பொழுது தொடருவதற்காக, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுது அந்த ஆவியானுடைய மகத்துவம் கடந்து வருவதற்காக நன்றியப்பா, நன்றி. ஹல்லேலூயா. அவங்க அந்த சொப்பனத்தை பார்த்து எழும்பி உட்கார்ந்து ஒருத்தர் கதை சொல்றாங்க. கிதியோன் யாருன்னு தெரியாது, பூராம் யாருன்னு தெரியாது, அந்த காதுல அப்படி கேக்குது அந்த கதை. அப்ப ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, நீ போப்பா, நான் ஒரே மனிதனை முறியடிக்கிறது போல மீதியாரியரை உன் நிமித்தம் நான் முறியடிக்க பண்ணுவேன். ஆனா இந்த கிதியோனை கொண்டு ஆண்டவர் இவ்வளோ பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்தாலும், இந்த மனுஷனிடத்துல இருந்த சில கேரக்டர் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆண்டவர் இந்த கிதியோனை கொண்டு அல்ல, கிட்டத்தட்ட 300 பேர், 300 பேரை கொண்டு அவ்வளோ பெரிய வெட்டு கிளிகளை போல இருந்த சாம்ராஜ்யத்தை ஆண்டவர் முழுவதுமாக கர்த்தர் நிர்மூலமாக்கினார். ஆனா கிதியோனிடத்திலே இருந்தவர்களும் நீங்க நினைக்கிறது மாதிரி சாதாரணமான ஆட்கள் அல்ல. கிட்டத்தட்ட 32,000 பேர் இருந்தாங்க. 32,000. இவங்கிட்ட 32,000 இருக்காங்க. ஆனா எதிரி நாட்டில் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறாங்க. ஆனா அந்த 32,000 பேர்லையும் ஆண்டவர் எத்தனை பேரை மட்டும்தான் கூட்டிட்டு போனார்னா, வெறும் 300 பேரை மட்டும்தான் கூட்டிட்டு போனார். ஏன் ஆண்டவர் இந்த 300 பேரை கூட்டிட்டு போனார்? இந்த 300 பேருக்குள்ள அப்படி என்ன இருந்துச்சு? இந்த 300 பேரை ஆண்டவர் செலக்ட் பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு யோசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நம்பர் 1, 7ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை வாசிக்கலாமா? 7ஆம் அதிகாரம் 17வது வசனம், அவர்களை நோக்கி, நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள். இதோ நான் பாளையத்தின் முன்னணியில் வந்திருக்கும் போது நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அவர்களை நோக்கி,
நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள். இதோ நான் பாளையத்தின் முன்னணியில் வந்திருக்கும் போது நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்யுங்கள். ஹல்லேலூயா. இந்த இடத்துல கிதியோன் அந்த ஜனங்களை பார்த்து என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்யுங்கள். அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, என்ன பின்பற்றுங்கப்பா, என்ன பின்பற்றுங்கப்பா, என்ன பார்த்து கத்துக்கப்பா, என்ன பார்த்து கத்துக்கப்பா. நான் ஜெபம் பண்றேன்ல, நான் இந்த மாதிரி இருக்கிறேன்ல, நான் இந்த மாதிரி போறேன்ல, உனக்கு வேற யாரும் முன்னணியில சாட்சி அல்ல. யாரு தான் உனக்கு முன்மாதிரி தெரியுமா? யார் தான் உனக்கு ரோல் மாடல் தெரியுமா? யார் ரோல் மாடல், யார் முன்னணி? நம்ம ஆண்டவர் பெரியவர், நம்முடைய ஆண்டவர் நமக்கு ரோல் மாடல். ஆனா ஒண்ணு நினைச்சுக்குங்க, இந்த பூமியில ஆண்டவர் உங்களையும் என்னையும் எதற்காக வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, நீங்க நிறைய பேரை பார்த்து சொல்லணும். என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, என்ன மாதிரி இரு, என்ன மாதிரி இரு. உங்களுக்கு இன்னைக்கு உங்களை பார்த்து உங்கள்கிட்ட என்ன இருக்குது, 10 பேரை பார்த்து என்ன மாதிரி நீ பேசாதப்பா, என்ன மாதிரி இப்படி இருக்க முடியும்பா உன்னால அப்படின்னு சொல்லுகிற அளவிற்கு என்ன இருக்குன்னு நீங்க நினைச்சு பாருங்க. ஆனா நிறைய பேருக்குள்ள சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. நம்ம கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். ஆண்டவருக்கு நேராக திருப்பி அவரை பாரு மனுஷனை பார்க்காத அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்றது உண்மை. ஆனா 1 கொரிந்தியர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு பாருங்க ஒரு வார்த்தை. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலேவியாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. இன்னொரு அடுத்து, உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடினால் நான் இப்படி சொல்லுகிறேன். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுல் பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான். பவுலின் நாமத்தினாலேயா நீங்கள் ஞான ஸ்நானம் பெற்றீர்கள்? என் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுங்கள் என்று ஒருவனும் சொல்லாதபடிக்கு ஸ்தேவானுடைய வீட்டிற்கு நான் ஞான ஸ்நானம் கொடுத்ததும் உண்டு. இது அல்லாமல் யாருக்காவது நான் ஞான ஸ்நானம் கொடுத்தேனோ இல்லையோ அறியேன். சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல தன்னுடைய ஊழிய காரியத்துல இந்த கொரிந்தியருக்கு சொல்லும் போதெல்லாம் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீங்க பிரிஞ்சு கிடக்குறீங்க, உங்களுக்குள்ள வாக்குவாதங்கள் இருக்குது, உங்களுக்குள்ள சண்டைகள் இருக்கிறது. ஆனா நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நமக்காக ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டது உண்மை. நீங்க யாரை கவனித்து பாருங்கன்னா, கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். ரெண்டாவது நான் ஒன்று சொல்லுவேன், உங்களுக்கு முன்பாக உங்களுக்கு உபதேசம் பண்ணுகிறேன். நான் உங்க முன்னாடி என்னவா இருக்கிறேன் அப்படின்னா சாட்சியா இருக்கிறேன். உங்களுக்கு முன்பாக நீ இப்படி செய் அப்படின்னு சொல்லுகிறதற்கு முன்பாக நான் அந்த காரியத்தை செய்கிறேன். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த 300 பேர் யார் தெரியுமா? மீதியானியர்களை முறியடிக்க போகிற 300 பேர் யார் தெரியுமா? 32,000 பேர் இருக்கும்போது 32,000 பேர்ல செலக்ட் பண்ண அந்த 300 பேர் யார் தெரியுமா? நீங்க இந்த ஜெபம் முடிச்சதற்கு பிறகு நீங்க வாழணும். எப்படி வாழணும் அப்படின்னு சொன்னா, நீ யாரை போல இரு. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்ன போல இருப்பா? அந்த அளவுக்கு நீங்க குவாலிட்டி ஆகணும். என்னை பார்த்து நீ கத்துக்கப்பா. நான் ஜெபம் பண்றதை பாருப்பா, நான் உபவாசம் இருக்கிறத பாருப்பா, நான் பொறுமையா இருக்கிறத பாருப்பா, நான் விட்டு கொடுத்ததை பாருப்பா. நான் நம்புகிறேன் உங்களையும் என்னையும் கர்த்தர் சாட்சியாய் நிறுத்துகிறார். மற்றவர்களுக்கு முன்பாக நீங்க தான் ஒரு முன்மாதிரி, மற்றவர்களுக்கு முன்பாக நீங்க தான் ஒரு எடுத்துக்காட்டு, மற்றவர்களுக்கு முன்பாக நீங்க தான் கர்த்தருக்காக பெரிய சாட்சி.
நானே நிக்காட்டா எப்படி மற்றவங்க நிக்க முடியும்? நான் இருக்காட்டா எப்படி மற்றவங்க இருக்க முடியும்? நீங்க படிக்கிற காலேஜில் வாலிப தம்பி நீ தான் சாட்சி, தங்கச்சி நீ தான் சாட்சி. நீங்க ஒர்க் பண்ற இடத்துல அத்தனை பேரும் உங்களை பார்க்கும்போது உங்களை மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுற அளவிற்கு, உங்களை மாதிரி நடக்கணும்னு ஆசைப்படுற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பயரா கர்த்தர் உங்களை மாத்தணும். ஜெபம் பண்ணுங்க. அதுதான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட. ஆமென். உங்க வார்த்தைக்கு நடுங்குவாங்க, உங்க வார்த்தைக்கு அத்தனை பேரும் வந்து நிற்பார்கள். ஹல்லேலூயா. எக்காலத்தை ஊதி இந்த கிதியோன் ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் கொடுக்குறான். ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. தேசத்தில் இருக்கிற அத்தனை பேரும் சோர்ந்து போயிருக்கிறாங்க. அங்க இருக்கிற பிரச்சனை பெரிய பிரச்சனை. ஆனா ஆண்டவர் என் கூட பேசினாரு. என் கூட யுத்தத்திற்கு வர்றவங்க யாருப்பா அப்படின்னு கேட்டா 32,000 பேர் கிளம்பி வந்துட்டாங்க. இவனுக்கே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இப்ப இத்தனை பேர் வருவீங்களா? நான் எவனுமே வரமாட்டீங்கன்னு நினைச்சேன். 32,000 பேர். அப்ப அந்த 32,000 பேரும் ஆண்டவரை பார்த்து முதலாவதாக அல்ல, கர்த்தரை பார்த்து வரணும். ஆனா முதலாவதாக ஆண்டவர் வச்ச ஒரு பிரதானி இருக்கிறார் பாருங்க. அவருடைய வார்த்தை, அவருடைய வாழ்க்கை, அவருடைய தைரியம், அவருடைய ஜெபம் அவங்க அத்தனை பேரையும் கூட்டிட்டு வந்துருச்சு. உங்க வார்த்தையினுக்கு அப்படிப்பட்ட ஒரு பவரை கர்த்தர் தரணும். ஜெபம் பண்ணுங்க. என் வீட்டுக்கு நான் தான் ஒரு எடுத்துக்காட்டு. என் தெருவுக்கு நான் தான் ஒரு எடுத்துக்காட்டு. அப்பா என்ன அப்படி மாற்றுங்கப்பா. சத்தமா ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, பிள்ளைங்க, வாலிப தம்பிங்க, தங்கச்சிங்க ஜெபம் பண்ணுங்க. எஸ், கர்த்தர் நீங்க படிக்கும் போதே கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய தலைமைத்துவத்தை கர்த்தர் உங்களுக்கு தரணும். பெரிய தலைமைத்துவத்தை உங்களுக்கு கர்த்தர் தரணும். பெரிய தலைமைத்துவத்தை உங்களுக்கு தரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒசூர்ல முழங்கால் யுத்தம் என்கிற ஒரு திருச்சபை இருக்குது. அருமையான அப்பா எல் ஜோசப் அப்பா அவங்க நடத்துறாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு நாள் ஒரு வாலிபர் கூட்டத்திற்காக அழைக்கப்பட்டு அங்கே பிரசங்கத்திற்காக கடந்து போனேன். அந்த பிரசங்கத்தை பண்ணிட்டு இருக்கும்போதே ஆண்டவருடைய பெரிய ஒரு அந்த இடத்துல அப்படியே அந்த பிள்ளைகளுக்குள்ள ஃபுல்லாக வாலிப தம்பிங்க தான். எல்லாம் ஒரே ஏஜ், ஒரே மாதிரி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 800 வாலிப தம்பிகள் பக்கத்தில் இருப்பாங்க. அந்த செய்தி பேசி கொண்டிருக்கும் போதே ஆவியானுடைய ஒரு பெரிய அசைவாடுதலை என் கண்ணு முன்னாடி பார்த்துட்டே இருக்கிறேன். சரிப்பா, ஒப்பு கொடுக்குறவெல்லாம் முன்னாடி வா அப்படின்னு கூப்பிட்டா அப்படியே மொத்த பேரும் வந்து முன்னாடி அப்படியே குவிஞ்சிட்டாங்க. அப்படியே கையை தூக்கி இயேசுவே அப்படின்னு கத்துறாங்க. அப்ப நான் அவங்களோட ஒன்றை ஷேர் பண்ணேன். இல்லப்பா, நான் வந்து ஆண்டவருக்காக இது செய்யணுன்றதுக்காக நான் யோசிக்கல. ஆனால் நான் வந்து ஒரு நாள் ஆண்டவரை பற்றி பிடிக்கணும். ஆண்டவர் எப்படியாவது உங்களுக்கு என்ன கூட வரணும், என்னை பயன்படுத்தணும், என் கூட ஆண்டவர் இருக்கணுன்றதுக்காக உப்பை எடுத்து மணல் மேலே போட்டு அந்த தரை மேலே போட்டு முழங்காலில் நின்று நான் ஜெபம் பண்ணப்பா. நீ கரையம் பண்ணு, நீ சாக்ரிஃபைஸ் பண்ணு, நீ விட்டு கொடு, நீ அப்படி ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி நான் பேசிட்டே இருக்கிறேன். அப்போ அந்த கூட்டம் முடிஞ்சிருச்சு. இரவு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டாக எனக்கு 10 o'clock ட்ரெயின் புக் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த ட்ரெயின் வந்து லேட்டு 12:30 தான் அந்த ட்ரெயின் திரும்பி வருதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் 1 o'clock அப்படின்னு மாற்றிட்டாங்க. அப்போ நான் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் போய் உட்காந்தா ரொம்ப லேட் ஆகும். தூங்கினேன்னா நான் தூங்கிடுவேன் அப்படின்னு நினச்சிட்டு என்னுடைய ரூமில் இருந்து கீழே வந்து அந்த சர்ச்சுக்கு வெளியில் இருக்கிற அந்த நிறைய பூந்தோட்டம் இருக்குது. அந்த இடத்துல நான் நடந்து அப்படியே ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ எட்டி பார்த்தா சர்ச்சு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தேவாலயம், கிட்டத்தட்ட 300 அடி நீளம் இருக்கும். அந்த சர்ச்சு 300 feet இருக்கும். நம்ம சர்ச்சை போல 3 மடங்கு நீளமாக இருக்கும். அப்போது ஒரு 5 வாலிபர்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே கை கோர்த்து ஒரு டைம் அங்கேருந்து பலிபீடத்துலேருந்து 300 அடி நீளத்தில் முழங்கால் அப்படியே நின்று நடக்கிறாங்க. அதுக்கப்புறம் தனித்தனியாக அப்படியே நடக்கிறாங்க. நான் இருந்த அந்த 12 o'clock வரைக்கும் அந்த 5-6 வாலிபர்கள் வெறும் தரையில் முழங்காலில் இங்கே இருந்து அங்கே நடக்கிறாங்க, அங்கே இருந்து இங்கே நடக்கிறாங்க. அப்போ ஒருத்தருடைய சத்தம் கேட்குது, ஆண்டவரே, பின்னணியே இல்லாமல், எதிர்காலமே இல்லாமல், ஒரு படிப்பறிவு கூட இல்லாமல் அந்த பென்ஸ் பாஸ்டரை கொண்டு எங்களை எழுப்ப முடியும்னா என்னை கொண்டு நீங்கள் எழுப்ப முடியாதா? எங்களை கொண்டு ஜரைய தொட முடியாதா அப்படின்னு அந்த பிள்ளைங்க கத்துறாங்க. எங்களை நம்புங்க ஆண்டவரேன்னு கத்துறாங்க. என்ன நம்புங்க ஏசப்பா அப்படின்னு கத்துறாங்க. அப்போ என்னுடைய கண்கள் அப்படியே ஆனந்த கண்ணீர் வந்துச்சு. ஸோ கர்த்தர் எவ்வளோ நல்லவன். நான் உங்களுக்கு முன்பாக சொல்லுகிறேன், வாலிப தம்பி, நீ நிறைய பேருக்கு இன்ஸ்பயரா மாறணும், நீ எடுத்துக்காட்டா மாறணும். சிஸ்டர், நீங்க இந்த முழங்கால் யுத்த ஜெபம் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்க தான் ஒரு எடுத்துக்காட்டு. நீங்க தான் எடுத்துக்காட்டு. நீங்க மற்றவர்களை போல அல்ல, நீங்க மற்றவர்களை போல அல்ல. ஸ்பெஷல் ஜெபம் பண்ணுங்க. அப்பாட்ட கேளுங்க, அப்பாட்ட கேளுங்க. எஸ் 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 எஸ், ஆமென் ஆமென். நிறைய பேரை பார்த்து நீங்க சொல்லணும்,
என்ன போல கர்த்தரை தேடுப்பா, என்ன போல சாக்ரிஃபைஸ் பண்ணுப்பா, என்ன போல பொறுமையா இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல என்னை அமர பண்ணுகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஓ ஹalleluya. மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறால் என்னை கட்டி இழுக்கிற கர்த்தர் என்னை எப்படி அவர் கவர்ந்து கொண்டாரோ அவருக்காக நான் அநேகரை கவர்ந்து கொள்ளுகிற ஒரு பாத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் அதுதான் சொல்றாரு, என்னை போல ஆகுங்கள். எப்படி ஆகுங்க? ஒரு இடத்துல போய் நின்று பிரசங்கம் பண்ணும்போது சொல்றாரு, பெரிய ஆளை பார்த்து இன்னும் கொஞ்ச நேரம் என் கூட பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்களையும் யாரை போல மாத்திடுவேன். மற்றவங்களுக்கு நிறைய பேருக்கு பயம் வந்தாச்சு, என்னப்பா உன் கூட இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தா என்னையும் உனக்குள்ள மாதிரி மாத்திருவே அப்படின்ற அளவுக்கு பயந்துட்டாங்க. அந்த அளவிற்கு சாட்சியான வாழ்க்கை. இந்த 6வது நாள் ஆண்டவர் நம்மத்திலே ஆசையாய் வந்திருக்கிறார். அவர் ஆசையாய் வந்திருக்கிறார். 32,000 பேர்ல 300 பேரை கர்த்தர் தெரிஞ்சுக்கிட்டது மாதிரி இந்த சத்தத்தை கேட்கிறதுல ஒரு 300 பேர் 500 பேர் கர்த்தர் ஆசையா வந்திருக்கிறார். பயன்படுத்த ஆசையா வந்திருக்கிறார். யார் தெரியுமா? என்ன மாதிரி வாலிப தம்பி, நான் லவ் பண்ணேன் மனம் திரும்பினேன் அப்படின்னு சொல்றதை விட நான் கர்த்தரை தான் லவ் பண்ணேன்னு சொல்றதான் சாட்சி. நான் இதெல்லாம் செஞ்சுட்டு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்றதை விட கர்த்தரை அறிஞ்ச நாளிலிருந்து நான் இதில் செய்யவே இல்லை. அந்த கிருபை ஆண்டவர் தருவார். ரொம்ப அழகான பாடல், மனுஷரை கட்டி இழுக்கும் என் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டு அவர் நம்மளை பார்த்து சொல்றார், எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன். இதற்கு முன்பாக யாரெல்லாம் உங்களை பார்த்து நீ ஒரு கிறிஸ்தவளா, நீ ஒரு கிறிஸ்தவனா, நீ ஒரு கிறிஸ்தவனா இருந்துட்டு இப்படி பண்ணலாமா, நீ ஒரு கிறிஸ்தவளா இருந்துட்டு இப்படி செய்யலாமா அப்படின்னு நிறைய பேர் உங்களை பார்த்து உங்களை வருத்தப்படுத்தி இருக்கலாம். கவலைப்படாதீங்க, உங்க குணத்தை கர்த்தர் மாற்ற போறாரு. உங்களை கர்த்தர் மாற்ற போறாரு. உங்களை குறித்து ஒரு பெரிய வித்தியாசத்தை இனி அவர்கள் பார்க்க போகிறார்கள். உங்க பேச்சில் ஒரு பெரிய வித்தியாசத்தை அவர்களை பார்க்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்கிறவர். எல்லாருடைய கரங்களையும் தட்டியாமே எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. எப்ராயிமே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே. உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே. நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே. நல்லவனாக்கி என்னை சேர்த்து கைகளமார்த்தி எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. எப்ராயிமே உன்னை எப்படி, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. எப்ராயிமே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே, இஸ்ரவேலே உன்னை எப்படி சொல்லோ. செல்ல பிள்ளையார் உங்க மடியில் இருக்கின்றே, எதுவும் என்னை பிரித்திட முடியாதே. செல்ல பிள்ளையார் எதுவும் என்னை பிரித்திட முடியாதே. எதுவும் என்னை பிரித்திட முடியாதே. எதுவும் என்னை பிரித்திட இப்ப சொல்லோ. எப்ராயிமே இப்போ எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே,
சாட்சியாய் நிறுத்துகிற கர்த்தர், என்னை சாட்சியாய் நிறுத்துகிற கர்த்தர். அப்போ கிதியோன் இந்த 300 பேருக்கு இருந்த கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு சொன்னா, என்ன பாருங்கப்பா, என்ன பாருங்கப்பா, அந்த ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் உங்களை என்னையும் சீக்கிரமா கொண்டு வரணும். உங்களை பார்த்து ஒருவேளை உங்க பிள்ளைகள் என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, எனக்கு யார் இன்ஸ்பயரோ இல்லையோ, யார் இன்ஸ்பயர் அப்படின்னா எங்க அப்பா தாங்க எனக்கு இன்ஸ்பயர், எங்க அம்மா தான். எங்க அம்மா மாதிரி எல்லாம் பொறுமைசாலியை பார்த்துக்கவே முடியாது, எங்க அப்பா மாதிரி ஒரு பொறுமைசாலியை நான் பார்த்துக்கவே முடியாது. எங்க கணவர் அது வேற வேற, எங்க மனைவியா ஐயோ அவ்வளோ மாதிரிலாம் அந்த விஷயத்துல இருக்க முடியாது. ஒன்றும் இல்லை, எல்லாத்துலேயும் நீங்க அடுத்தவங்களை பார்த்து என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அவரை பார்த்தியா, நிறைய அம்மா அப்பா சொல்லுங்க, பாஸ்டரை பார்த்தியாப்பா அப்படின்னு, அவரை பாருப்பா அப்படின்னு. இப்படி சொல்லக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது. பாஸ்டரை பார்த்தியா இல்லை, யாரை பார்த்தியா? கேட்கல சத்தமா? நிறைய பேருக்கு டவுட்டா இருக்குது, சந்தேகமா இருக்கு. பாஸ்டர் என்ன பார்த்தியான்னா சொல்றதுக்கு 1000 குறையத்தான் வச்சிருக்கிறேன் நான். ஆனா நான் நம்புறேன், இன்னையிலிருந்து இதை விசுவாசிங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க. எல்லாத்துலையும் நான் வந்து எல்லாத்துலையும் 100% நான் 100% வந்து நான் பர்ஃபெக்டான ஆள் கிடையாது, சரியான ஆள் கிடையாது. எத்தனையோ தவறுகள் இருக்குது. ஆனாலும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்திற்கு ஒருத்தர் தேவை, ஆண்டவருக்கு ஒருத்தர் தேவை. அவர் யாருன்னா வேற ஒன்றும் வேணாம், நான் உனக்கு முன்னாடி எப்படி இருக்கிறேன்னா சாட்சியாய். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக இந்த 32,000 பேர்ல ஆண்டவர் வந்து வெறும் 300 பேரை ஆண்டவர் செலக்ட் பண்ற. இப்போ வாசிக்கலாம், அந்த வசனத்தை வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரத்தில். தேங்க்யூ ஜீசஸ். ஸோ 17வது வசனத்தை வாசிக்கலாமா? 7ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிக்கலாம். அவர்களை நோக்கி நான் ஓகே 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது கிதியோன் ஆகிய ஏற்பகாலும் அவனோடு இருந்த ஜனங்கள் யாவரும் காலைமே எழுந்து புறப்பட்டு ஆரோத் என்னும் நீரூற்றண்டையில் கிட்ட பாளையம் இறங்கினார்கள். மீதியானியரின் பாளையம் அவர்களுக்கு வடக்கே மோரே மேட்டிற்கு பின்னான பள்ளத்தாக்கிலே இருந்தது. அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையிலே ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாயிருக்கிறார்கள். என் கை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாய் வீம்பு பேசுறதற்கு இடமாகும். ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீழேயோ மலையில் இருந்து விரைவாய் ஓடி போக கடவன் என்று நீ ஜனங்கள் செவி கேட்க பிரசித்திப்படுத்து என்றான். அப்பொழுது ஜனத்தில் திரும்பி போய்விட்டார்கள், 10,000 மீதியாயிருந்தார்கள். ஆமே. என்ன நடக்குதுங்க? 32,000 பேர் வந்துட்டாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நான் வந்து இவ்வளோ பெரிய கூட்டத்தை வச்சு நான் இந்த மீதியானியரை என்ன பண்ண போறதில்லை, நான் ஜெயிக்க போறதில்லை. நான் தெரிஞ்சுக்கிட்டது எனக்கு எத்தனை பேர் போதும்? 300 பேர் போதும். அந்த 300 பேர் தான் வேணும். அப்படியே ஒண்ணுமே இல்லாம, விசுவாசத்திலேயே இல்லாம, எதுலையுமே சரியில்லாம நானும் வர்றேன் அப்படின்னா, இந்த உலகத்துல ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, தடி எடுத்தவங்க எல்லாம் தண்டக்காரன்ற மாதிரி நானும் வரேன். ஆண்டவர் அதெல்லாம் சொல்லலை. அந்த மாதிரி நானும் வரேன். இந்த கூட்டத்தோட அப்படியெல்லாம் இல்லை. கர்த்தருடைய கண்கள் செலக்ஷனா பார்க்குது. இப்போ ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த 300 பேருக்கு இருக்கக்கூடிய இரண்டாவது குவாலிட்டி என்னன்னா, பயமும் திகிலும் உள்ளவன். அவ்வளவுதான், ஓடி போட்டோம், நிக்க கூட இருக்காது, ஓடி போட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த கிதியோன் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவ்வளோ கூட்டத்துக்குள்ள அழைப்பை கேட்டு வந்து பயமும் திகிலும் உள்ளவர்கள் அத்தனை பேர் ஓடி போயிட்டாங்க. அப்போ அதுல ஃபர்ஸ்ட் ஒரு ஃபில்டர் பண்றாரு. யாரை ஃபில்டர் பண்றாரு அப்படின்னா, பயமும் திகிலும் உள்ளவன் ஆண்டவருடைய ராஜ்யத்திலே பெரிய லட்சியத்திற்காக அந்த 300 பேருடைய லிஸ்ட்ல என்ன பண்ண முடியாதுன்னா, இருக்க முடியாது. இன்றைக்கு ரெண்டாவது நமக்கு ஒரு குவாலிட்டி வேணும். என்ன குவாலிட்டி வேணும் அப்படின்னு சொன்னா, தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை
தன்னுடைய கையிலே விரியன் பாம்பு கவ்வி பிடிச்சதுக்கு அப்புறம் கூட பயப்படவே இல்லை. சிலுவையை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தும் போது கூட பயப்படவே இல்லை. எனக்கு முன்பாக வாழ்ந்த பரிசுத்தவான்கள் எதை குறிச்சும் அவங்க பயப்படலை. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்ன பயப்படாம இன்றைக்கு இந்த 6வது நாள் முழங்கால் யுத்த ஜெபத்துல கர்த்தர் தேடுறாரு. பயம் மட்டும் வேண்டாம். பயம் மட்டும் இருக்கக்கூடாது. அதான் நம்ம நிறைய பேர் என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, எனக்குரியதுன்னு நம்ம நிறைய பேர் இந்த 6 நாள் கூட்டத்தில் கூட எத்தனையோ பேர் எனக்குரியதுன்னு நிறைய சொன்னீங்கல்ல. இந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது, இந்த வார்த்தை எனக்குரியது, இது எனக்குரியது அப்படின்னு நம்ம நிறைய பேர் சேர்த்துக்கிட்டோம்ல. அதே போல எனக்குரியது இல்லைன்னு நீங்க எதை வைக்கணும் தெரியுமா? பயம் எனக்குரியது. என் தேவனாகிய கர்த்தர் என்னை எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விடுவித்தார். எனக்கு விரோதமாய் ஒரு யுத்தம் எழும்பினாலும் நான் பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் எவ்வளவு பெரிய ராஜ்யங்கள் எழும்பினாலும் நான் பயப்பட மாட்டேன். பயந்துட்டீங்கன்னா நிக்க முடியாது சிஸ்டர், பயந்துட்டீங்கன்னா நிக்க முடியாது பிரதர். அவருடைய அனுமதி இல்லாமல் உங்கள் தலையிலே இருக்கிற ஒரு மயிராகிலும் கீழே விழுவது இல்லை. நம்புறீங்களா? அவர் அனுமதிக்காம என்ன நடந்துரும்? அவர் அனுமதிக்காம என்ன பண்ண முடியும்? நாட்டினுடைய ராஜாவே தாவீதுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொல்ல நினைச்சதுக்கு அப்புறம் கூட கொல்ல முடியல. ஏன் அப்படின்னா, ஆண்டவருடைய அழைப்பு தாவீதின் மேல இருக்கிற வரைக்கும் நாட்டினுடைய ராஜாவே எழும்பினாலும் அந்த மனுஷனை அழிக்க முடியாது, உங்களை அழிக்க முடியாது. ஓ ஹalleluya! எல்லாருடைய கரங்களை உயர்த்தி கேட்கலாம், இயேசுவே. அந்த 300 பேருடைய லிஸ்ட்ல ஒரு பயம் இல்லாத ஒரு பர்சனா என்ன நிறுத்துங்க. நான் இந்த வியாதிக்கு பயப்பட மாட்டேன், இந்த பிரச்சனைக்கு பயப்பட மாட்டேன். சொல்லுங்க, இந்த குறைவுக்கு நான் பயப்பட போவது இல்லை. முழு பலத்தோடு நான் பயப்பட போவது இல்லை. என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகுவது இல்லை. என் பக்கத்தில் 1000 பேர் வந்தாலும் அணுகுவது இல்லை. ஹல்லேலூயா! கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. 300 பேர் லிஸ்ட்ல நீங்க வந்துருவீங்களா? நம்பர் 1 முதலாவதாக சொல்லணும் என்ன பாருங்க அப்படின்னா, உங்களை என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். எப்படி ஆசீர்வதிக்கணும்னா, நிறைய பேர் என்ன பார்த்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் என்ன பார்த்து இம்ப்ரெஸ் ஆகணும், ஊழியத்தில் என்ன பார்த்து இம்ப்ரெஸ் ஆகணும், கர்த்தரை தேடுறதுல ஆசீர்வதிக்கப்படுறதுல எல்லாருக்கும் நான் எப்படி இருக்கணும்னா ஒரு முன்மாதிரியா இருக்கணும். அது அந்த ஜெபம் மாறாமல் இருக்கட்டும். நம்பர் 2 இரண்டாவதாக அந்த 300 பேர் எந்த லிஸ்ட்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, பயம் இல்லை, எனக்கு பயம் இல்லை, இயேசு என் கூட இருக்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாது, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் வந்தாலும், ஆமென், கரங்களை தட்டி பாடி முழு பலத்தோடு, எதிரிகள் வெள்ளம் போல் வந்தாலும், எனக்கு எதிராக நின்றாலும் எனக்கு பயமில்லை. கரங்களை தட்டி ஆமென். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தார், ஆவியானவர் பொழியில் ஆவியானவர். கைகளை மேல தட்டி, ஓ பயம் இல்லையே, இன்சான் கர்த்தர் பயம் இல்லையே, பயம் இல்லையே, உனக்காக யுத்தம் செய்வார். பயம் பாடுவோம்,
பயமில்லை. இப்பவே இந்த பாட்டை பாடும்போது எஸ், எதிர்கால பயங்கள் மாறட்டும், வாழ்க்கை குறித்த பயங்கள் மாறட்டும், இயேசுவின் நாமத்தினால மாறட்டும். திரும்ப திரும்ப பயமில்லை. பயமில்லை, பயமில்லை என்றார்கள் கர்த்தருள்ளே. பயமில்லையே. கரங்களை தட்டி முழு பலத்தோடு தேவனுக்காக நிற்கிற அந்த 300 பேர், தேவனோடு நிற்கிற அந்த 300 பேர். ஹalleluya, ஹalleluya. பயம் மட்டும் வரவே கூடாது. பிசாசு வந்து உங்களுக்கு பயம் என்கிறது ஒரு பெரிய பிசாசுனுடைய ஆயுதம். தைரியம் என்கிறது தான் ஆண்டவருடைய ஆயுதம். பிசாசுனுடைய ஆயுதம் என் கூட இருக்கக்கூடாது. கர்த்தருடைய ஆயுதம் மட்டும்தான் இருக்கணும். என்ன வேணாலும் வரட்டும், என்ன வேணாலும் வரட்டும். சொல்லணும், என் பக்கத்தில் 1000 பேர், என் வலதுபுறத்தில் 10,000. அவருடைய சித்தம் இல்லாம அது என்ன, அது என்ன அணுகாது, அணுகாது. நம்பர் 3, மூன்றாவதாக அந்த 300 பேர், 300 பேருக்குள்ளே இருந்த ஒரு பெரிய குணம் 7ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து. அப்பொழுது மற்றவர், இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலுடைய பட்டயமே அல்லாமல் வேறு அல்ல. ஆமாம். 8வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து. அப்பொழுது ஜனங்கள் தங்கள் கைகளில் தின்பண்டங்களையும் எக்காலங்களையும் எடுத்துக்கொண்டார்கள். மற்ற எல்லா இஸ்ரவேலரையும் தங்கள் தங்கள் கூடாரங்களுக்கு அனுப்பிவிட்டு அந்த 300 பேரை மாத்திரம் வைத்து கொண்டான். மீதியானியரின் சேனை அவனுக்கு தாழ்விடமாய் பள்ளத்தாக்கிலே இருந்தது. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்திருந்து அந்த சேனையிடத்திற்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். நீங்க அப்படியே 7வது வசனத்துக்கு வாங்க. 6வது வசனத்திலிருந்து வாங்கல. 6வது வசனத்திலிருந்து, தங்கள் கையினால் அள்ளி தங்கள் வாய்க்கு கொடுத்து நக்கி கொண்டவர்களின் லக்கம் 300 பேர். மற்ற ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிந்தார்கள். கவனிங்க, லாஸ்ட் டெஸ்ட். ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இப்போ வந்து ஏற்கனவே எவ்வளோ இருந்து 32,000, அதில் எவ்வளோ போயிடுச்சு 20,000. இப்போ எவ்வளோ இருக்கிறாங்க 12,000. இந்த 12,000 பேரை ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த 12,000 பேரும் எனக்கு வேண்டாம். இதில் எத்தனை பேர் எனக்கு போதும்? 300 போதும், 300 பேர். ஸோ இந்த 300 பேருக்கு ஏற்கனவே வாயினால கர்த்தர் சொல்லியாச்சு, வார்த்தையை அனுப்பிட்டார். நல்லா கவனிச்சுங்க. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய தரம் எப்படி இருக்கிறதுன்றதை கண்டுபிடிப்பீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சிலர் வந்து வாஷ் அவுட் ஆவாங்க, திருச்சபையிலேருந்து வாஷ் அவுட் ஆவாங்க, ஆண்டவரிடத்துலேருந்து வாஷ் அவுட் ஆவாங்க. எதில் தெரியுமா? வார்த்தையை பேசும்போதே சிலர் வாஷ் அவுட் ஆயிடுவாங்க. அப்படின்னா இந்த உபதேசம் எங்களுக்கு கடினமாக இருக்குது. இது ஃபர்ஸ்ட். ஆண்டவர் வந்து வார்த்தையை பேசுறாரு, ஓடிட்டாங்க. நிறைய பேருக்கு வசனத்தை பேசினா, நிறைய பேருக்கு வசனத்தினுடைய ஆழத்தில் பேசினா எங்க நிற்க முடியாது, ஆண்டவருக்காக நிற்க முடியாது. சத்தியத்தை பேசினா நிற்க மாட்டாங்க. வெறும் ஆசீர்வாதத்தை மட்டும் பேசினா மட்டும்தான் நிற்பாங்க. தண்டனையை பேசினாலோ சாட்சியை பேசினாலோ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நிற்க மாட்டாங்க. ஐயோ நம்மளாலெல்லாம் முடியாதுப்பா, இது என்னமோ புதுக்கதையா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு ஓடுவாங்க. இது ஃபர்ஸ்ட் டெஸ்ட். இப்போ அடுத்த டெஸ்ட் ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, சரி ஓகே, இப்போ சோதனையை கொடுக்குறாரு. என்னன்னா, அங்க ஒரு நீரூற்று இருக்குது. அப்போ இந்த நீரூற்றுல 12,000 பேரை இறக்கி விட்டுரு. அவங்களை என்ன பண்ண சொல்லு அப்படின்னு சொன்னா, தண்ணீரை குடிக்க மட்டும் சொல்லு. நீ எப்படி குடிப்பேன்றது எனக்கு தெரியாது, ஆனால் இப்போ குடிக்கிறதுக்காக தண்ணீரில் இறங்கியாச்சு. இறங்கின உடனே நீரூற்றில் கொஞ்சமாக தண்ணி போகும். கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முழங்கால் படிட்டு வாயினால் என்ன பண்ணுறாங்க சொல்லுங்களேன். ஏன் நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா? முழங்கால் படிட்டு நீரூற்று போகுது, வாயினால் குடிக்கிறாங்க. நீங்கள் வந்து நம்ம நிறைய இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு டம்ளர் வச்சுருப்பாங்க, சில இடங்களில் தண்ணியும் ஒரு டம்ளர் வச்சுருப்பாங்க, நம்ம டம்ளரில் குடிச்சிட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் நீங்கள் ஏர்போர்ட்டெல்லாம் போய் பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஏர்போர்ட்டில் வந்து இந்த டம்ளரும் வச்சுக்க மாட்டாங்க,
தண்ணி மட்டும் என்ன பண்ணணும்னு சொன்னா, இந்த டாய்லெட்லேருந்து ஒரு பைப் வர்றது மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கீழே இருந்து அழுத்துனீங்கன்னா அது பாட்டுக்கு அப்படியே சுன்னு மேலே வரும். நீங்கள் என்ன பண்ணால் வாயான்னு காமிச்சா அது வாய்க்குள்ளே போகும். நீங்கள் ஏர்போர்ட் போகும்போது பாருங்களேன், அதில் குடிக்கிறதுக்கு நமக்கு காமெடியாக இருக்கும். அப்படியே அது அப்புறம் நீங்கள் கை எடுத்தீங்கன்னா அப்படி கீழே போகும். அதுக்கு டம்ளர்லாம் வேணும். அந்த டம்ளர்லாம் சரி, ஒருத்தர் குடிச்ச டம்ளரை இன்னொருத்தருக்கு குடிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களோ தெரியல. ஆனால் சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு துளி தண்ணி கூட கொட்டாமல் அப்படி அழகாக குடிச்சிருவாங்க. ஆனால் இவங்க இத்தனை பேர் இப்போ இறக்கி விட்டு தண்ணி குடிங்கடான்னா அத்தனை பேரில் 300 பேரை தவிர மற்றவங்க மொத்த பேர் என்ன பண்ணுறாங்க, முழங்கால முடக்கி கீழே உறிஞ்சி குடிக்கிறாங்க. எவ்வளோ பெரிய காமெடியாக இருந்திருக்கும்ல, அத்தனை பேரும் குடிக்க. ஆனால் 300 பேர் மட்டும் என்ன பண்ணாங்களாமா, தங்கள் கைகளால் அள்ளி தங்கள் வாய்க்கு கொடுத்து நக்கி கொண்டவர்களுடைய லக்கம் 300 பேர். அந்த கூட்டத்தில் வெறும் 300 பேர் மட்டும் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, தங்க கையினால அள்ளி வாயில வச்சு உறிஞ்சி குடிச்சாங்க. ஏன் ஏன் நீ அடுத்த அந்த வசனத்தை வாசிங்களேன், 8வது வசனத்தை வாசிங்களேன். 8வது வசனம், அப்பொழுது ஜனங்கள் கையிலே தின்பண்டங்களையும் எக்காலங்களையும். ஹலோ ஹலோ கவனிங்க. இப்போ ஒரு கையில் அவங்களுக்கு என்ன இருக்குது, எக்காலம். இன்னொரு கையில் என்ன இருக்குது, தின்பண்டம். இப்போ நக்கி குடிச்சவங்க, முழங்கால் படிட்டு நக்கி குடிச்சவங்களுக்கு எதை விட மனசு இல்லை. ஏன் அப்படின்னா உள்ள போனா எந்த சோறும் கிடைக்காது. இவங்க கையில் ஒரு கையில் எக்காலம் இருக்குது, ஒரு கையில் இவங்களுக்கு எக்காலத்தையும் விட முடியாது, தின்பண்டத்தையும் விட முடியாது. ஒன்று ரெண்டையுமே கையில் வச்சுக்குவோம், யுத்தத்துக்கு போகிறோம், இடையில தின்பண்டங்கள் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வாயில் உறிஞ்சு குடித்தாங்க. ஆனால் ஒரு கூட்டம் மட்டும் என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு இந்த தின்பண்டம் சொல்லுங்க, இது எனக்கு வேண்டாம், இது எனக்கு வேண்டாம், என் கையில் இருக்கிற எக்காலம் எனக்கு போதும், இந்த கையில் இருக்கிறத நான் விட்டுட்டேன், நான் அள்ளி அப்படியே வாயில குடிச்சிட்டேன். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, செலக்ட் பண்றா. கர்த்தருக்காக இழக்கிற எவனும் தரித்திரர் ஆனது இல்லை, ஆண்டவருக்காக விட்டு கொடுக்கிற யாரும் அவமானப்பட்டு போவது இல்லை. அந்த 300 பேருடைய லிஸ்ட்ல இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு வாலிப தம்பி தங்கச்சி, நீ புடிச்சிட்டு இருக்கிறத விட்டுரு, உன் ஆசையானதை விட்டுரு, கிடைக்காதுன்னு நினைச்சதை விட்டுரு. நீ எனக்கு இதுவும் வேணும்னு சொன்னா நிச்சயமா அந்த 300 பேருடைய லிஸ்ட்ல நீ வர முடியாது. கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுக்கிறாரு. நீ கண்டிப்பா என்னதான், ஆண்டவரே இது இருந்தா என்ன பிரச்சனை, ஆண்டவரே இது இருந்தா ஏன், ஆண்டவரே இது இருந்தா ஊழியம் பண்ண முடியாதா, இது இருந்தா பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியாதா, இது இருந்தா உங்களுக்கு காணிக்க கொடுக்க முடியாதா, இது இருந்தா உமக்காக நான் ஜீவிக்க மாட்டேனா, இதுவும் வேணும் அதுவும் வேணும், இதையும் வச்சுக்கணும்ல, இது இல்லாம நான் எப்படி உழைப்பேன், இது இல்லாம எப்படி இந்த உலகத்துல வாழ்வேன். ஆண்டவர் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒரு சில இடத்துல ஸ்ட்ரெயிட்டா ஆண்டவர் என்கவுண்ட் பண்றாரு. நேருக்கு நேரம் ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுறாரு. நீ இது வேணும்னு சொல்ல ஆண்டவர் நிறைய டைம் இது வேண்டாம், இதை விட்டுரு, இது தின்பண்டம் தான், இது உனக்கு நிறைய கிடைக்கும், என்னால கொடுக்க முடியும், இன்னைக்கு உனக்கு இல்லைன்னு நினைச்சு உன் கையில பிடிச்சிட்டு இருக்கிற, ஆனா நீங்க அதை விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு மகிமையான ஊழியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். யாரோ ஒரு சில இடத்துல கர்த்தர் தீர்க்க தரிசனமா பேசுறாரு. இந்த அசுத்தம் வேண்டாம், இந்த பாவம் வேண்டாம், இந்த சேட்டிங் வேண்டாம், இந்த போன் கால் வேண்டாம், இந்த உறவு வேண்டாம், இது வேண்டாம் மகனே, இது வேண்டாம் மகளே, உனக்கு தேவையில்லை. இது நிச்சயமாய் தடை. இது ஆண்டவருக்காக பயன்படுவதற்கு ஒரு பெரிய தடை. கைகளை உயர்த்தி ஒப்பு கொடுக்கிறவங்க எல்லாம் ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் உங்க கூட தான் பேசி இருப்பாரே, ஆனால் முழு பலத்தோட ஒப்பு கொடுத்து, கர்த்தர் உங்க கூட தான் பேசி இருப்பாரே, ஆனால் முழு பலத்தோட ஒப்பு கொடுத்து, ஹதலரம் தனமோ ரஹதலரம், என்ன அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, என்ன அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்ன அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. உன்னதர் மறைவில் வல்லவரின் நிழலில் நான் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி நீர் என் அடைக்கல பாறை என்று சொல்லுவேன். கைகளை உயர்த்தி, அப்பா நான் பிடிச்சிட்டு இருக்கிற அந்த புடியை நான் விடுறேன், என்னுடைய கௌரவத்தை நான் விடுறேன், என்னுடைய ஒப்புமை ஆகாததை நான் விடுறேன், என்னுடைய கோபத்தை விடுறேன், என்னுடைய வஞ்சகத்தை விடுறேன். சொல்லுங்க 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 சொல்லுங்க, அப்பா என்னுடைய ஒப்புரவாகாததை நான் விடுறேன்,
என்னுடைய அந்த அசுத்தத்தை நான் விடுறேன் சொல்லுங்க. அந்த தண்ணீரை பருகி குடிக்கிறதற்கு நிறைய பேரை கர்த்தர் அழைக்கிறார். அது பாய்ந்தோடுகிற அபிஷேகம், அது பாய்ந்தோடுகிற நீர் ஊற்று. கர்த்தர் அந்த இடத்துல உன்னை இறக்கிட்டார். கர்த்தர் அந்த இடத்துல உங்களை கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. என்னமோ தெரியல, அந்த சத்தத்தை கேட்ட உடனே கர்த்தருக்காக நீங்க வந்துட்டீங்க. அந்த 32,000 பேரை போல நீங்க வந்து நின்னீங்க. கர்த்தர் வந்து நின்ன உங்களை அங்கீகரிக்கிறாரு. புறம்ப தள்ள விரும்பல. நீங்க பயன்படணும்னா ஒரு கையில இருக்கிறத நீங்க விட்டுறணும். ஹalleluya. சேர்ந்து கரங்களை தட்டி உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. உன்னதர் மறைவில் என்றும் தாங்குவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே. பாடுவோம் என்றே சொல்லுவே. ஹalleluya ஆனந்தமே. ஹalleluya ஆனந்தமே. ஹalleluya ஹalleluya ஆனந்தமே. தகப்பனே, இந்த 6வது நாள் உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் முழங்கால் படி உங்க பிள்ளைகளுக்காக திறப்புல நிக்கிறேன். நீங்க தேடுற 300 பேர் இங்க இருக்கிறாங்க ஆண்டவரே. நீங்க தேடுற 300 பேர் இந்த சத்தத்தை கேட்கிறாங்க ஆண்டவரே. கேட்கிறாங்கப்பா. அவங்கள கொண்டு நீதியானியரை முறியடிச்சு, சத்துருவை முறியடிச்சு, எதிர்ப்பை அகற்றி, ஜெய சம்பத்தை, ஜெய கொடியை நீர் நடுகிற நாள் சீக்கிரமாய் வருகிறதற்காய் தகப்பனே, இந்த 6 நாட்களும் இந்த ஜெபத்துல கலந்து கொண்டு ஜெபிக்கிற உங்க பிள்ளைங்க மேல ஒரு நன்மை வரட்டும் ஆண்டவரே. இந்த கூட்டத்துல கலந்து கொள்ளுகிறவர்களுக்கு ஒரு வித்தியாசம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒரு வித்தியாசம் உண்டாகட்டும்பா. நாளைக்கு 7வது நாள் ஃபைனல் டே. நாங்க முடிக்கும் போது உங்க மகிமையை நாங்க பார்க்கணும். சத்துரு மின்னலை போல விழுகிறத நாங்க பார்க்கணும். உங்க அபிஷேகத்தை நாங்க பார்க்கணும். குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம், கடன் பிரச்சனை இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை, பண தேவையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம், வியாதியிலிருந்து சுகம், சமாதான குறைவுள்ள பிள்ளைகளுக்கு சமாதானம். என்னென்ன உங்க சமூகத்தில் கேட்டு இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளுகிறார்களோ அத்தனை பேரும் எந்த நாட்டில் இருந்தாலும், எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும், எந்த மூலையில யாருக்கும் தெரியாம அழுது கொண்டிருந்தாலும், இப்போ இந்த வார்த்தைக்கு நடுங்கிற வாலிப தம்பி தங்கச்சி பெரியவங்க யாரா இருந்தாலும் அவர்களை உம்முடைய அம்பரா துணியிலே வைத்து நீர் நாணேற்றுகிற நாள் சீக்கிரமாய் வருவதாக. எங்க திருச்சபையை வளர பண்ணுங்கப்பா, பெருக பண்ணுங்கப்பா.